நீங்கள் சரியான பாதையில்தான் பயணம் செய்கிறீர்களா என்று அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுங்கள். குருட்டுத்தனமாக ஏதோ ஒரு பாதையில் யாரையோ பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்காதீர்கள். இங்கு பார்வை இல்லாதவன் மட்டும் குருடன் இல்லை, பார்வை இருந்தும் தவறான வழியில் பயணம் செய்பவனே உண்மையான குருடன். யாருடைய வெற்றி என்றெல்லாம் பார்க்காதீர்கள். வெற்றியை பற்றி நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர்ந்தால் அது யாருடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றி விரைவில் உங்களிடமும் வந்து ஒட்டிக்கொள்ளும். யாருடைய வெற்றியையும் பார்த்து பொறாமையையோ கோபத்தையோ மட்டும் வெளிப்படுத்தாதீர்கள். பிறகு நீங்கள் எவ்வளவு விரட்டி சென்றாலும் உங்களுடைய வெற்றியை நீங்கள் தொடக்கூட முடியாது. நாம் மற்றவர்களுக்கு ஏதேனும் வாக்குறுதிகளை கொடுத்தால் எப்படி அதை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்துகிறோமோ, அதேபோல் உங்களுக்கு நீங்களே சில வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றுவதில் முழு ஆர்வத்தை காட்டுங்கள். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை காட்டிலும் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். எதையும் நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள். நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதால் உங்களுக்கு இன்றைய பொழுது எளிதானதாக அமைந்து விடலாம். ஆனால் நாளைய பொழுது மிகவும் கடினமானதாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டு வரவே முடியாத துயரம் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் மன வலிமை நம் எல்லோருக்கும் உண்டு. துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வது ஒன்றும் நமக்கு புதியதல்ல. இதற்கு முன் நம் வாழ்க்கையில் வந்த சில கடினமான சூழ்நிலைகளை எப்படி சமாளித்து வெளியே வந்தோம் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அது உங்களுக்கு புதிய மன உறுதியையும் தைரியத்தையும் தரும். அதை துணையாக கொண்டு எதையும் கடந்து செல்ல உங்களால் முடியும். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் போதும் வேதனையில் இருக்கும் போதும் உங்கள் மனம் அந்த சோர்வுகளையும் வேதனைகளையும் சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மாறாக வலிமையை பற்றியும் உங்களுக்குள் புதைந்துள்ள அதீத ஆற்றல்களை பற்றியும் சிந்தியுங்கள். நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதையே கவர்ந்தெழுப்பீர்கள். உங்களை காயப்படுத்தும் வேதனைகளை பற்றியே நினைக்காமல் நீங்கள் செய்ய போகும் சாதனைகளை பற்றி நினையுங்கள். ஊரே நம்மை நல்லவன் என்று சொன்னாலும் நம்மையும் குறை சொல்ல 4 பேராவது இருப்பார்கள். யாருடைய புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள். யாருடைய இகழ்ச்சிக்கும் கலங்காதீர்கள். யார் புகழ்ச்சிக்கு மயங்கவில்லையோ அவர்கள் எந்த விமர்சனங்களுக்கும் பயப்படுவதில்லை. நாம் நமது குறிக்கோளில் வெற்றி பெறும் வரை நமது முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் பற்றி யாரிடமும் விவாதிக்காமல் இருப்பதே நல்லது. வெற்றி அடைந்த பிறகு அது எல்லோருக்கும் தெரிந்தால் பாராட்டுவார்கள். முயற்சி செய்யும் போதே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் எதிர்மறையாக பேசி நம் வளர்ச்சியை தடுக்கத்தான் பார்ப்பார்கள். உங்களை பற்றி யார் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். நம்மை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை. நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. உங்களை பற்றிய உங்களுடைய எண்ணம் எப்போதும் உயர்வானதாகவே இருக்கட்டும். நமக்குள் ஊறிப்போயிருக்கும் தேவையற்ற எண்ணங்களும் வீணான கவலைகளும் தான் வாழ்க்கையில் நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் வெளியேற்றிவிட்டால் நம் வாழ்க்கையில் புதியதோர் மாற்றத்தை நம்மால் சாத்தியப்படுத்த முடியும். எல்லோரையும் போல நீங்களும் இந்த உலகை வேடிக்கை பார்த்து கொண்டே வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். இந்த உலகமே உங்களை கண்டு வியக்கும்படி பல உயரங்களை அடைந்து காட்டுங்கள். நீங்கள் இந்த உலகில் வெறும் வேடிக்கை பார்ப்பவராக மட்டுமே இருந்தால் இந்த உலகமும் உங்களை வேடிக்கை பொருளாகத்தான் பார்க்கும். உங்களுக்கென்று ஓர் லட்சியத்தை உருவாக்கிக் கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள். எந்தவித லட்சியமும் இல்லாமல் வாழ்பவன் எண்ணெய் இல்லாத விளக்கிற்கு சமம். அந்த விளக்கு இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செயலில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றியை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு விஷயத்தை தொட்டுவிட்டால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்து அந்த தோல்விகளுக்கே தோல்வியை பரிசாக கொடுங்கள். நம் வாழ்க்கையில் மட்டும்
ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள். நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து காரியங்களுமே நமக்கு தேவையான ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்து கற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு. உங்கள் மகிழ்ச்சி உங்களிடம்தான் இருக்கிறது. அதை யாரும் உங்களிடமிருந்து பறித்துவிட அனுமதிக்காதீர்கள். உங்கள் முகத்தை எப்போதும் புன்னகையோடு வைத்திருங்கள். அது உங்களின் எதிரியையும் பயமுறுத்தி விரட்டியடிக்கும் வலிமையான ஆயுதம் என்பதை உணருங்கள். 1000 மைல்களுக்கான பயணமாகவே இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கும் அந்த முதல் அடியிலிருந்துதான் அது துவங்குகிறது. வெறும் பயணத்திட்டம் மட்டுமே நாம் நினைத்த இடத்திற்கெல்லாம் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. நினைத்த இடத்தை சென்றடைய முதலில் நாம் தான் அதை நோக்கி நம் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். தோல்வியும் வெற்றியும் நம் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து போகும் விருந்தாளிகள். நம்மை காணும் ஆவலில் அடிக்கடி நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நம்முடன் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எதையும் நம்மால் எளிதாக கடந்து போக முடியும். நடக்கின்றதோ இல்லையோ, முன்னேற்பாடுகள் மிகவும் முக்கியம். நீங்கள் செய்கின்ற கடமைகளை நம்பிக்கையோடு செய்து கொண்டே இருங்கள். நமக்கெல்லாம் வெற்றி கிடைக்காது என்று அவநம்பிக்கையோடு செய்யப்படும் எந்த செயல்களும் வெற்றியில் முடிவதில்லை. நம்பிக்கையோடு செய்யப்படும் மிகப்பெரிய காரியங்களும் தோல்வியில் முடிவதில்லை. நம்மிடம் இருக்கும் நல்ல பண்புகளும் நேர்மறையான சிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றும் சக்தி படைத்தவை. ஆனால் அவை வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் அது சாத்தியமாகும். சில சூழ்நிலைகளை கடந்து செல்லுங்கள். சில சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி செய்யுங்கள். சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி மாறுகிறதோ இல்லையோ, நிம்மதியானதாக மாறிவிடும். ஒரு நல்ல நாள் சந்தோஷத்தை தரும். ஒரு கெட்ட நாள் நல்ல அனுபவத்தை தரும். ஆனால் எல்லா நாட்களுமே நம் வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் கடந்து செல்வதில்லை. அதனால் எல்லா நாளுமே நமக்கு இனிமையான நாள்தான் என்று எண்ணி நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருங்கள். எப்போதும் மகிழ்ச்சியான மனதுடன் இருங்கள். அன்பு நிறைந்த செயல்களை செய்யுங்கள். அப்போது நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்கப்படுவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். சிலரோடு ஒப்பிடும்போது நீங்கள் வெற்றி அடைந்து விட்டதாக உணர்வீர்கள். சிலரோடு ஒப்பிடும்போது நீங்கள் தோல்வி அடைந்திருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் யாரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை உணர முடியும். இங்கு யாரும் யாருக்கும் நிகரானவர்களும் அல்ல. யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்களும் அல்ல. இனி யாரோடும் உங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நம் அனைவரையுமே கடவுள் தனித்துவமாகத்தான் படைத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். ஓர் எண்ணத்தை விதைத்தால் அதன் பலனாக ஒரு செயலை அறுவடை செய்வீர்கள். ஒரு செயலை விதைத்தால் அதன் பலனாக ஒரு பழக்கத்தை அறுவடை செய்வீர்கள். ஒரு பழக்கத்தை விதைத்தால் அதன் பலனாக உங்களின் தலைவிதியையே அறுவடை செய்வீர்கள். எல்லாமே உங்கள் எண்ணங்களில் இருந்துதான் தொடங்குகின்றன. அதனால் உங்களுக்குள் எந்த வகையான எண்ண ஓட்டங்கள் நிரம்பி இருக்கின்றன என்பதில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்களுக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் அபரிமிதமாக உங்களிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பும் சில விஷயங்கள் இப்போது உங்களிடம் குறைவாக இருந்தாலும் அதற்கும் நீங்கள் நன்றியோடு இருங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் நன்றியுணர்வோடு இருக்கிறீர்களோ அவை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வில் பல்கி பெருகும் என்பதை நினைவில் வையுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது. உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள். அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்போதே செய்யத் தொடங்குங்கள்.
வாழ்வில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை. அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் தான் அவை முழுமை பெறுகின்றன. நாம் முதல் அடியை எடுத்து வைக்காமலேயே 100வது அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் 2வது அடிக்கான வழி கிடைக்கும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகள் கிடைக்கும். நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டு செல்லும். நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டம் இல்லாமல் நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்காக நீ இந்த நொடியிலிருந்தே கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும். வெற்றி அடைவதற்கு முயற்சிகள்தான் அவசியம். சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றவர்களால் உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும். உன் கண்ணீரை நிறுத்த உன்னால் மட்டும்தான் முடியும். அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே. அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உழைக்காமல் கிடைக்கும் பணமும் உறங்கியே கிடக்கும் மனமும் மீண்டு வர முடியாத துன்பத்தை முத்தமிட்டு வரவேற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கேயாவது வழிக்கு விழுந்து விட்டால் அழுது கொண்டு அங்கேயே நின்று விடாதீர்கள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீங்கள் கீழே விழும்போது உங்களை சுமக்கும். மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியும். நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும். இறுதியில் அதுவே மிகச் சிறந்ததாக அமையும். மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் நமக்கு காட்சி அளிக்கும். அதை போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவோ அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது. மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை. சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறில்லை. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகத்தையே மாற்றி அமைக்க தகுதியுடையவன். வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும். ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே. ஆண்டவனின் ஆட்டம் ஆரம்பமானால் உன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். எந்த சூழலிலும் கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்து விடாதே. மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். உன்னால் முடியாது, இது உனக்கு சரியாக வராது, நீ இதற்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். மற்றவர்களோடு எப்போதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகுங்கள். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும் ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள்தான். எந்த காரணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிதல் இல்லாத மனிதனின் வாழ்வுதான் எப்போதும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள். அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை.
ஆசைகள் பெருகுவதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆசைகள் இல்லாதவர்கள் அல்லது ஆசைகளை துறந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். உங்கள் உழைப்பை மட்டும் உறுதியாக நம்பியிருங்கள். ஏனென்றால் உயர்ந்த இடத்திலும் நமக்கு யாரும் இல்லை. நம்மோடு இருப்பவர்களில் நம்மை உயர்த்திவிடவும் நமக்காக யாரும் இல்லை. உழைப்பை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. சோம்பலுக்கு கொஞ்சமும் இடம் கொடுத்து விடாதீர்கள். உழைக்காத ஒவ்வொரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்திவிடும். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பக்குவம் இல்லாத மனிதனுக்கு உலகில் காண்பதெல்லாம் துன்பமயமாகத்தான் தோன்றும். உழைத்து வாழுங்கள். பிறரது உழைப்பில் வாழ நினைக்காதீர்கள். அது ஒரு நாளும் உங்களுக்கு உயர்வை தராது. உழைப்பு ஒன்றுதான் உங்களுடைய உயர்வுக்கு ஒரே வழி. ஊக்குவிப்பதற்கு சரியான ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனால் கூட தேக்கு விற்க முடியும். உங்களோடு இருப்பவர்களை கொஞ்சம் மறு ஆய்வு செய்து பாருங்கள். அவர்கள் நம்மை ஊக்குவிப்பவர்களா அல்லது ஊனப்படுத்துபவர்களா என்று. நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். உங்களின் நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களின் எதிர்காலம் நீங்களே எதிர்பார்க்காத உயரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். தெரிந்ததிலிருந்து ஒதுங்கி விடாதே. தெரியாததில் தலையிடவும் செய்யாதே. சில இடங்களில் அதுவே உனக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்புவது தவறில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்களையே நம்பி இருக்காதீர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நம் வாழ்க்கை நம் வசம் இருக்கும். சொன்னபடி செய்யத்தான் இங்கு ஆட்கள் இல்லை. ஆனால் கண்டபடி செய்ய நம்மை சுற்றி ஏராளமான ஆட்கள் உண்டு. யாரையும் எளிதில் நம்பி உங்களுடைய எந்த பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடாதீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்களை உங்களை விட சிறப்பாகவும் உங்களை விட சரியாகவும் செய்ய உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. நம்பிக்கை என்பது எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் கையாளும் சக்தியை நமக்கு தரும். நம்பிக்கை என்பது புயலை நிறுத்துவதற்கு இறைவனை நம்புவது அல்ல. புயலே வந்தாலும் நாம் அதை கடந்து செல்லும் போது நம்மை பலம் நிறைந்தவராக ஆக்குவதற்கு இறைவனை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. இறைவனை நம்பினால் வாழ்க்கையில் கடினமானதாக எதுவும் இருக்காது. உங்கள் தன்னம்பிக்கையை நம்பினால் எந்த தடைகளையும் தாண்டி செல்ல முடியாது என்ற எண்ணமே இருக்காது. தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அதற்காக தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழ்வதற்கு மறந்துவிட்டால் எதையோ தேடி தேடியே முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை. நீங்கள் சந்திக்கும் வலிகளையும் சில காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதீர்கள். வலிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை குறுகியதுதான், ஆனால் மிகவும் அழகானது. ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை எப்போதும் ரசனையோடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள். அதைவிட வெற்றிகரமான வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. ஞாயிறு நம்பிக்கை கொள். திங்கள் திட்டமிட்டு தீர்மானம் செய். செவ்வாய் செயலை தொடங்கு. புதன் புத்துணர்ச்சி பெறு. வியாழன் வியர்வை சிந்தி உழை. வெள்ளி வெற்றியை நோக்கி பயணம் செய். சனி சாதித்து முடி. ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உழைப்பது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே வழி.